பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களை தியானிக்கும் பொழுது 3வது வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று. நாம் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய காலங்களிலே நாம் கனி தருகிற விருட்சங்களாக, கனி தருகிற மரங்களாக மாறுவோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறோமா? இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு ஆறு. இந்த ஆற்றில் தண்ணீர் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். தண்ணீர் உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றில் அன்பானவர்களே நீர்க்கால்கள் ஓடின்னு இருக்கு. இது மேடான கரைகள், ஆற்றுக்குள்ளே நான் இருக்கிறேன். இந்த கரைகள் இந்த பக்கம் பார்த்தா செழிப்பான விவசாயங்கள் நடந்து கொண்டது. கரும்பு, நெல் விதைகள், இப்படி பருத்தி, இப்படிப்பட்ட நல்ல செழிப்பான விலை உயர்ந்த தானியங்கள் விளைகிற ஒரு பூமியாக இந்த பூமி காணப்படுகிறது. ஏனென்றால் இங்கே நீர்க்கால்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இங்கே தண்ணீருக்கு குறைவில்லை. அப்போ தண்ணீருக்கு குறைவில்லாதனால அது செழிப்பாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருந்தார்னா நம்ம எடுக்கிற எல்லாத்துலேயுமே நம்மளால் ஜெயிக்க முடியும். கடவுள் நம்ம படைத்த தெய்வம் நம்ம கூட இருப்பார்னா நம்மளால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். அதுதான் சொல்லுது, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். நீங்கள் கர்த்தரை நம்பினீங்கன்னா இலை உதிர்ந்து போக மாட்டீங்க. உங்கள் சந்ததிகள் பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.